நெல்லையிலையும் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்புகிற ராமசுந்தரம், அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், நீங்கள் பார்ப்பவை, பதிவு செய்பவை எல்லாத்தையும் விரிவாக சொல்லுங்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் மற்றும் ராதாபுரம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய மேதிதா இந்து கல்லூரி பள்ளி. இங்கே 7 பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூத்துகளில் அந்த மாதிரி வாக்குப்பதிவும் தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி வாக்குப்பதிவு ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவை தொடங்கியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய அந்த 5 சட்டமன்ற தொகுதியில் சுமார் 12,65,302 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அந்த வாக்குப்பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் கொண்டு கண்காணிக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 298 வாக்குச்சாவடிகள், அதாவது 1678 வாக்குச்சாவடிகளில் 298 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கு துணை ராணுவ படையினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே கண்காணிப்பதற்கு QRT என்று சொல்லக்கூடிய அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் டீமும் ஒவ்வொரு பகுதியிலுமே நிறுத்தப்பட்டு அவர்களும் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணியை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை செய்திருக்கிறது. தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாக அந்த மாதிரி வாக்குப்பதிவு ஒவ்வொரு ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்படி அந்த செல்போன்கள் கொண்டு போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பூத்துகள் முன்னேறியும் அந்த பைகள் வைக்கப்பட்டு அந்த பூத்துகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் அந்த மொபைல் போனை வாங்கி வைத்துக் கொண்டு தான் அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். தொடர்ந்து அந்த பதிவுகள் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்குப்பதிவு பணிகளை மேற்கொள்வதற்கு 8323 பேர் பணிகளை அமர்த்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஸ்டாண்ட் பை டீம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவும் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவுக்கான மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஜோனல், அதாவது மொத்தம் 1678 வாக்குச்சாவடிகளுமே 155 ஜோனல்களாக, மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த கண்காணிக்கக்கூடிய பணியில் அந்த ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸர் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பணிகளையுமே மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குப்பதிவின் போது ஏதாவது பெட்டிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலோ உடனுக்குடன் சரி செய்வதற்கு அந்த ஜோனல் டீம் இந்த முறை புதிதாக ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த ஜோனல் டீம்லேயே ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் டீம், அதாவது அந்த ஸ்டாண்ட் பை டீமையும் அமர்த்தப்பட்டு அவர்களையுமே உடனே அழைத்து வருகிறார்கள். உடனே அழைத்து அந்த பெட்டிகளை உடனுக்குடன் மாற்றுவதற்கும், ஏதாவது ஒரு அதிகாரிக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு உள்ளிட்ட ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த அதிகாரிகளை மாற்றுவதற்குமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கு அந்த ஸ்டாண்ட் பை டீமும் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலுமே, அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் 3 ஸ்பெஷல் பூத் போட்டிருக்காங்க. அதாவது மாதிரி வாக்குப்பதிவுக்கான ஒரு மாதிரி பூத்து, அதே போல பெண்களுக்கான பிங்க் பூத், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் பூத், இளைஞர்கள் இளம்பெண்கள் வாக்களிப்பதற்கான அந்த ஸ்பெஷல் பூத் என மொத்தம் ஒவ்வொரு தொகுதிக்குமே 3 ஸ்பெஷல் பூத் போட்டிருக்காங்க. டவுன் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு தாய்மார்கள் பாலூட்டுவதற்கு, அதுபோல தாய்மார்கள் குழந்தைகள் அழைத்து வந்தால் அவர்களை பராமரிப்பதற்கான ஒரு ஸ்பெஷல் பூத்தெல்லாம் போட்டு இந்த தேர்தலுக்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. ஒவ்வொரு பூத்திலையுமே சாய்தள பகுதி, அதே போல குடிநீர் வசதிக்கு ஏற்பாடு, கழிவறைக்கான ஏற்பாடு, தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு போன்றவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரின் தீவிர கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த முழுவதுமே வாக்குச்சாவடி மையம் முழுவதுமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2500 போலீசார், அதே போல துணை ராணுவ படையினர், அதுபோல கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படும் என்பதற்காக ஓய்வு பெற்ற காவலர்கள், அதே போல ஓய்வு பெற்ற துணை ராணுவ படையினர், ஓய்வு பெற்ற ராணுவத்தினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அமைதியான முறையில் அனைத்து விதமான வாக்குப்பதிவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டு இந்த பகுதியில் வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை மலை கிராமம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை மலை கிராமத்தில் 3 வாக்குச்சாவடிகள் இருக்கு. அந்த 3 வாக்குச்சாவடிகள் மட்டும்தான் நெட்வொர்க் வசதி இல்லாத பகுதி. மற்ற எல்லா பகுதிகளுமே, அதாவது சுமார் 1675 வாக்குச்சாவடிகளுமே வெப் ஸ்ட்ரீமிங், அதாவது அனைத்துமே வெப் ஸ்ட்ரீமிங் செய்யப்படுவதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலுமே வெப் கேமரா மாட்டப்பட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியாக கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கண்காணிக்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த 3 மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 பூத்துகளுமே CCTV கேமரா கொண்டு முழுவதுமே ரெக்கார்ட் செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கே பகுதியிலையும் அந்த வாக்குப்பதிவு அனைத்துமே CCTV கேமரா கொண்டு முழுவதுமே ரெக்கார்ட் செய்யப்படுது. அந்த 3 மலை கிராமங்களுக்குமே பொதுமக்கள் சென்று வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 3 சிறப்பு பேருந்துகளும் 3 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் அந்த பேருந்துகள் மேலையும் கீழும் சென்று வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கே 271 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 3 பூத்துலையும் மொத்தமாக 271 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளோடு நெல்லை மாவட்டம் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சரியா 40 நிமிஷத்தில் நெல்லை மட்டுமில்லை, தமிழகம் முழுவதும் வாக்களிக்க தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் மும்முரமாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கின்றோம். கோவையில் நிலவரம் எப்படி? கோவை ஃபார் ரைட் அண்ட் ராங் ரீசன்ஸ் இந்த தேர்தலையுமே நிறைய தலைப்புச் செய்திகளில் வந்திருக்கிறத பார்க்குறோம். கோவையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளோடு இணைகிறார் கார்த்திக் ஓட்டியும்.
வணக்கம். நமக்கான அரசு, நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழா தான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு. நம்ம ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு வாசலில் நின்றுட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவு அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இங்கே நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா பூத் முகவர்கள், அதே சமயம் நிலைய அதிகாரி, வாக்குச்சாவடி நடத்தக்கூடிய இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாக்குகள், அதாவது ஆளுக்கு 5 ஓட்டுகள் 6 ஓட்டுகள்ங்கிற மாதிரி வந்தக்கூடிய பூத் முகவர்கள் முன்னிலையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குகள் வந்து போட சொல்லுவாங்க. அப்படி வந்து அனைவரும் வந்து 50 வாக்குகள் வரைக்கும் போடுவாங்க. வாக்குகள் போட்ட பிறகு அந்த வாக்குகள் சரியாக பதிவாகியிருக்கா, இறுதியாக வந்து அது கூட்டுத்தொகையும் வந்து சரியாக வந்திருக்கா என்பதை வந்து அவங்க பார்ப்பாங்க. பார்த்து அந்த சரி செய்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வாக்குப்பதிவு அனைவரும் ஒப்புதல் கொடுத்த பிறகு இவங்களுக்கான அந்த ஒப்புதலில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கையெழுத்து வாங்கப்படும். அந்த கையெழுத்து வாங்கப்பட்டதுக்கு பின்பு தொடர்ந்து 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்துக்கான பணிகள் வந்து நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சு. வரக்கூடிய வாக்காளர்கள் வந்து முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர்களுடைய வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர், அவருடைய புகைப்படம், அவங்களுடைய கட்சி சின்னம் இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து கோவை தெற்கு தொகுதியில் இருக்க ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அம்மனுஜன் போன்றவங்க வந்து போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து நம்ம இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதே போன்று இங்கே வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் ஆகட்டும், வெயில் காலத்தில் வந்து அவங்க எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் செல்ஃபோன் உள்ளே வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ பதிவு பண்ணி ஏதாவது பண்ணால் 3 மாதம் வரை அவங்க வந்து சிறை வைக்கப்படலாம். அப்படி வர்றவங்களை வந்து இந்த பகுதியில் அவங்களுடைய செல்ஃபோனை வைக்கிறதுக்கான ஒரு இதை வச்சுருக்காங்க, ஒரு பை மாதிரி. இந்த பையில் வந்து அவங்க அந்த செல்ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய் வாக்குப்பதிவு பண்ணிவிட்டு பின்னர் வந்து மறுபடியும் அவங்களுடைய செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதற்கான ஒரு ஏற்பாடை தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட்டு செல்வதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் கூடிய 10 சட்டமன்ற தொகுதியிலும் 27,44,000 சொச்சம் வாக்காளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்று முழுமையாக இந்த வாக்குப்பதிவானது வந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, சென்னையில் நிறைய விஐபிக்கள் வாக்களிக்கிறாங்க. சென்னையில் மாதிரி வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சாச்சா? மாதிரி வாக்குப்பதிவுனா என்ன, அதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு விரிவாக நம்ம செய்தியாளர்கள்லாம் விளக்கி சொல்லிட்டு வர்றாங்க. எல்லாம் டேலி ஆகுதா, போடுற ஓட்டு தான் அந்த எண்ணிக்கையில் தான் பதிவாகுதா அப்படின்னு முகவர்கள் எல்லா கட்சிக்கும் எல்லா வேட்பாளர்களுக்கும் முகவர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் இந்த ப்ராசஸுக்கான ஒரு முன்னோட்டமாக இது நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சரியாக இன்னொரு 37 நிமிஷத்தில் வாக்குப்பதிவு தமிழகம் முழுக்க 234 தொகுதிகள்லையும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து ரமேஷ் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் முன்னாடி இந்த மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் தான். இந்த வாக்குச்சாவடி முழுக்க பெண் அதிகாரிகளால் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி கூடிய இந்த வாக்குச்சாவடி ஒரு மாதிரி வாக்குச்சாவடி தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த மாதிரி வாக்குப்பதிவு எல்லாமே முகவர்கள் முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னா, வாக்கு இயந்திரம் சரியாக இயங்குகிறதா, வாக்கு இயந்திரத்தினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வாக்குச்சாவடி முகவர்கள், அதிகாரிகள் இப்போ அந்த மாதிரி வாக்குப்பதிவு எல்லாம் உறுதிப்படுத்தி வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு சீல் வச்சுட்டாங்க. வாக்காளர்கள் சரியாக 7 மணிக்கு வந்ததும் அந்த மாதிரி வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவும் தொடங்கிவிடும். முழுக்க பெண் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த எக்மோர் வாக்குச்சாவடி அப்படிங்கிறது இயங்க போகுதுங்கிறத பார்க்க முடிகிறது. சென்னையில் மட்டும் 4000 இடங்களில் இந்த வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. சுமார் 28 லட்சம் பேர் சென்னையில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு தகுதியானவங்கிறத பார்க்க முடிகிறது. பெண்கள் மட்டுமே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி, இளைஞர்கள் இளம் அதிகாரிகள் நடத்தக்கூடிய வாக்குச்சாவடி அப்படின்னு நிறைய வாக்குச்சாவடிகள் சென்னையில் எல்லாமே தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. எக்மோர் மட்டும் இல்லாமல் விஐபிக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலையுமே அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை வாக்குப்பதிவுக்கு தயாராகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.
சென்னை தயாராகிடுச்சு, தலைநகர் ஆக்குறோம்னு பலகாலமாக பல கட்சிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியான திருச்சியில் ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களோடு தினேஷ் ஓற்றியம். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்றைய தினம் நடைபெற உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, லால்குடி, மணச்சநல்லூர், துறையூர், முசிறி, மணப்பாறை என 9 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் சரியாக 7 மணிக்கு பார்த்தோமேயானால் இந்த வாக்குப்பதிவானது தொடங்குகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது திருச்சி தில்லைநகரில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றம் என்ற வாக்குச்சாவடி மையத்தில் தான் இருக்கும். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இந்த வாக்குப்பதிவு செய்வதற்காக அந்த தயார் நிலையானது தற்போது நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து காலை முதலே பார்த்தோமேனால் இந்த பூத் முகவர்கள், ஒவ்வொரு கட்சியை சார்ந்த அந்த பூத் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்றது. ஒவ்வொருவரும் அவர்களுக்காக அந்த வாக்குகளை செலுத்தி அது சரியான முறையில் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து பார்த்தார்கள். அதை பார்த்த பின்பு அதை உறுதி செய்த நிலை அலுவலர் உடனடியாக அதனை ரீசெட் செய்து தற்போது இந்த 7 மணிக்கு வாக்குப்பதிவை தொடங்குவதற்காக முழு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தோமேனால் 21,47,051 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்காக சுமார் 2,787 வாக்குச்சாவடி மையங்கள் முழுவதுமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளாக ஒரு 45 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. அந்த 45 வாக்குச்சாவடி மையங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் பார்த்தோமேயானால் அந்த பதிவாவதை முழுவதுமாக சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. மேலும் தற்போது இந்த பூத் முகவர்கள் அனைவருமே வர தொடங்கியுள்ளனர். அவர்கள் அவருடைய அடையாள அட்டை சரியாக இருக்கிறதா, எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என அனைவருமே இந்த நிலை அலுவலர் சரிபார்த்த பின்பு அவர்களை பூத் உள்ள அனுமதிக்கின்றனர். நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் அமைச்சர் K.A. நேரு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக சரியாக 7:15 மணிக்கு வர உள்ளார். அதுக்கு முன்பாகவே 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவானது தொடங்க உள்ளது. இதே போன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே இந்த வாக்குச்சாவடி மையங்கள் முழுவதுமே தயார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னால் 171 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு, மேலும் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த செல்போன்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அந்த செல்போன்கள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் மேலும் பெண்கள் வருவதற்கு ஏற்றவாறு இங்கு திருச்சி மாவட்டத்தில் 9 பிங்க் நிற வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டு அதில் பெண் அலுவலர்கள் மட்டுமே முழுவதுமாக இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு திருச்சி மாவட்டத்தில் இந்த முழுவதுமாக இந்த வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தொடங்க உள்ளது. ஒவ்வொருவரும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர்களுக்கான வேட்பாளர் தங்கள் தொகுதிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராகி வருகின்றனர் என்றே சொல்லலாம். ஓகே, இது திருச்சியில். மதுரையில் நிலவரம் என்ன? மாரிச்சாமி இணைகிறார் காட்சிகளோடு தகவல்களோடு. மாரிச்சாமியோ ஓற்றியூ. சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் திருவிழா துவங்க இருக்கிறது. மதுரையில் பார்த்தோமானால் சித்திரை திருவிழாவும் வர இருக்கிறது. இந்த தேர்தல் திருவிழாவும் துவங்கி இருக்கிறது. இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 12,22,309, அதே போல பெண் வாக்காளர்கள் 12,73,609 என மொத்தம் 24,96,190 பேர் ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக திருவிழா தேர்தல் திருவிழாவில் இதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தாவேக, நாம் தமிழர், சுயேட்சை என மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 129 வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறார்கள். அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்று பார்த்தோமானால் மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தியம், அதுபோக திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, மேலூர், சோழவந்தான் உள்ளிட்ட 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகளில் மொத்தம் அதாவது வாக்குச்சாவடிகள் 3079
3079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3695 3695 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், அதற்கு சரிசமமாக கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், அதுபோக 4001 வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய அந்த தணிக்கை இயந்திரங்கள் இவையெல்லாம் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. 14780 வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் ஈடுபடுகிறார்கள். வருவாய்த்துறையைச் சேர்ந்த, கல்வித்துறையைச் சேர்ந்த 14780 வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதுபோக மேலும் 335 பதட்டமான வாக்குச்சாவடிகள், 408 நுண் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். ஒரே இடத்தில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள 20 மையங்களில் பல வண்ண வழித்தடம், அதாவது டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே அமைக்கப்பட இருக்கிறது. அந்த டிஸ்பிளேல எந்தெந்த பூத் இருக்கு, எந்தெந்த இந்த பூத்தில் யார் யார் வாக்குப்பதிவு பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். மேலும் பெண் அலுவலர்கள் பணியாற்றும் 10 மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்பதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக உங்களுக்கு தெரியும், இன்னும் அதாவது முந்தைய சில நாட்களாகவே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து விட்டார்கள் துணை ராணுவ படையினர், டெல்லி போலீஸ், அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆகியோர். அவர்களுடன் இணைந்து தமிழ்நாடு போலீசாரும் இந்த பணியை மேற்கொண்டு, அதாவது பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த மாதிரி வாக்குப்பதிவு. இதெல்லாம் முடிந்து இது அதாவது வாக்காளர்கள் வருவார்கள். வாக்காளர்கள் வருவதற்கு வாக்காளர்கள் தங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்ற அந்த வரிசையெல்லாம் இங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது வாக்குப்பதிவு அந்த ஏஜென்ட்டுகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏஜென்ட்டுகள் வந்தவுடன், இவர்கள் சென்றவுடன் வாக்காளர்கள் இங்கு வந்து வாக்குப்பதிவை தொடர இருக்கிறார்கள். மதுரையில் உள்ள இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாதிரி வாக்குப்பதிவானது முடிந்திருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவானது முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான நேரம் துவங்க இருக்கிறது. சரியாக காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை ஜனநாயக திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. ஓகே, ரொம்ப குறைவான நேரமே இருக்கிறது. 7 மணிக்கு டான்னு போயிடுங்க. வழக்கத்தை விட, இயல்பை விட 2 டிகிரி கூடுதலாக தமிழகம் எங்கும் வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்லியாக போட்டால் பெட்டரில். இந்த முறை நீங்கள் பார்க்கலாம், கடந்த முறைகளில், கடந்த தேர்தல்களில் இல்லாத ஏற்பாடாக வேட்பாளர்களுடைய படங்கள் வண்ண படங்களாக இடம்பெற்றிருக்கு. நம்மெல்லாம் போவோம், நம்ம வேட்பாளர் முகம் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம ஆதார் கார்டு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை ரொம்ப தெளிவாக வேட்பாளருடைய முகம் பக்கத்திலேயே அவருடைய சின்னம்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதே போல் விவிபேட் இயந்திரம், இப்போ நீங்கள் தெரியல பார்ப்பது தான் விவிபேட் இயந்திரம். நான் சரியாக தான் குத்திருக்கிறேன்னா, நான் யாருக்கு குத்திருக்கிறேனோ அவங்களுக்கு தான் வாக்கு விழுந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த முறை கலர் பிக்சர்ஸோடைய, வேட்பாளர்களுடைய கலர் பிக்சர்ஸோட இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். கடந்த முறையே விவிபேட் உறுதி செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்திருக்கிறது. நான் பார்த்துட்டு சரியாக குத்திருக்கோமா, நம்ம போட்ட வேட்பாளருக்கு தான் வாக்கு விழுந்திருக்கா அப்படிங்கிறது இங்கே ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விவிபேட் இயந்திரத்தில் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். வர நமது செய்தியாளர்களும் இந்த வாக்கு முறையை நம்ம சொல்லுவாங்க. என்னதான் நம்ம பார்த்தாலும், என்னதான் படித்தாலும் அங்கே போனோன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. இல்லாட்டியும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எல்லா கட்சியோட மூவர்களும் வந்திருப்பாங்க. என்ன ஓட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க, சின்னத்தெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது என்னன்னா மாதிரி வாக்குப்பதிவு. நம்ம வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போலிங் நடக்கும். இந்த எந்திரம் வேலை செய்தா, எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர்ட் இப்போ எண் போட்டான்னா அந்த எண்ணில் தான் வாக்கு நடக்குதா, மிஸ்மேட்ச் இல்லையா அப்படிங்கிறத எல்லா வேட்பாளர்களுக்கும் முகவர்கள் இருப்பாங்க. அந்த முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் இந்த ப்ராசஸை ஒரு போலிங்காக, ஒரு மார்க் போலிங்காக நடத்தி காட்டுவாங்க. அதில் எல்லா ஏஜென்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் தான் அது சீல் வைக்கப்பட்டு 0லேருந்து 7 மணிக்கு சரியாக தொடங்கும். விஐபிக்கெல்லாம் 7 மணிக்கு போயிடுறாங்க. நாமளும் போயிடுவோம், வாக்களிப்போம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.